சித்தர்கள் நிலை முக்கிய ஹைலைட்ஸ். சித்தர் என்றால் யார்? சிவனுடன் சமநிலை அடைந்தவர்கள்தான் சித்தர்கள். சித்தர் சிவசித்தர். முத்தி ஞானம் சுத்த நிலை அடைந்தவர். சித்தர் ஆகும் வழி. தன்னறிவு செல்ஃப் ரியலைசேஷன் முக்கியம். சாகாத கல்வி மரணமில்லா அறிவு கற்க வேண்டும். தீவிர தியானம் கடின உழைப்பு அவசியம். சோம்பல் இருக்கக்கூடாது. மனம் சிதறாமல் ஒருமைப்பட வேண்டும். மனம் வாழ்க்கை ஒழுக்கம். புறவியல் வெளி அறிவு விட அகவியல் உள் அறிவு முக்கியம். மனம் விழிப்புணர்வு நிலை வேண்டும். ஆசை பற்றுகள் குறைக்க வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் கருணை வேண்டும். பஞ்சகணம் 5 நிலைகள். அகாரம் உகாரம் மகாரம் சிகாரம் பூரணம். ஒவ்வொன்றையும் வருடம் கணக்கில் கற்று பயிற்சி செய்ய வேண்டும். சிவராஜ யோகம் வாசி யோகம். வங் மூச்சை உள்ளே எடுக்கும். சிங் மேலே உயர்த்தும். அங் கண்டத்தில் நிலைநிறுத்தும். இதனால் ஆதாரங்கள் அடங்கி ஞானம் வரும். சித்தர் உடல் நிலைகள். சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம். இறுதியில் ஒளி சோதி உடல் பெறுவர். சித்தர்கள் எண்ணிக்கை. முதலில் 9 சித்தர்கள். பின்னர் நவகோடி கோடிக்கணக்கான சித்தர்கள். யுகங்களுக்கு ஏற்ப எண்ணிக்கை மாறும். சித்தர்கள் பெற்ற 25 சித்திகள். சிவ தீட்சை சக்தி தீட்சை மந்திர சித்தி யோக சித்தி ஞான சித்தி காய சித்தி பரப்பிரம சித்தி. மொத்தம் 25. சித்தர் ஆகஸ்ட் வேண்டிய நிபந்தனைகள். ஐம்புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். விந்து உயிர்சக்தி வீணாகாமல் காக்க வேண்டும். மாயையை வெல்ல வேண்டும். மனம் அறிவு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். சித்தர் நிலை அறிகுறிகள். உலகமே சிவம் என்று காண்பார். உடல் அழியாமல் காக்கும் திறன். சாகாவரம் மரணமின்மை ஆனந்த நிலை. சித்தர்கள் வாழும் இடம். தில்லை சிதம்பரம் முக்கியம். மலைகள் குகைகள் யோக நிலைகள். ஒளி வடிவில் இருக்கும். அடிப்படை நெறிகள். உயிர்களுக்கு இரக்கம் பசியாற்றுதல் அன்னதானம். சாதி மதம் தள்ளிவை. பொய் புராணங்களை விட உண்மை தேடு. இறுதி சித்தர் நிலை. பிறப்பு இறப்பு இல்லை. சச்சிதானந்த நிலை. சிவத்துடன் ஒன்றாய் இருப்பார். சுருக்கமாக தன்னை அறிந்து மூச்சை கட்டுப்படுத்தி மனதை அடக்கி சிவத்துடன் ஒன்றாகும் பயணம்தான் சித்தர் மார்க்கம்.